ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ அப்கமிங் வீக் நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து இருக்குதா அப்படின்றத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டாக் வந்து ஹிண்டால்கோ. ஸோ ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிற ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக் பற்றி நம்ம வீடியோஸை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த ஸ்டாக் வந்து நமக்கு 2-3 தடவை கண்டினியூஸாக டாப் கெய்னிங் லிஸ்ட்டில் வந்து வந்துட்டே இருந்தது ப்ரீவியஸ் வீக்கில். அதை நம்ம அப்சர்வ் பண்ணிட்டே தான் இருந்தோம். கன்ஃபர்மேஷன் வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இந்த ஸ்டாக் வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து நமக்கு ஒரு டிக்ரீசிங் சைடில் இருந்திருக்கு இத்தனை நாள். ஸோ இங்கே தெளிவாகவே நம்மளால் பார்க்க முடியுது. நல்ல ஒரு டிக்ரீசிங் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ இது வந்து நம்ம வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி ப்ரைஸ் வந்து ஹைல இருந்து லோக்கும் லோல இருந்து ஹைக்கும் மாறி மாறி என்ன ஆகிருக்கு அப்படின்னா ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சேனல் பேட்டர்ன்ல நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல ட்ரேட் ஆகிட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல எதை கிளீன் அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துல நம்ம வரைகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோமா? ட்ரெண்ட் லைன் படி பார்க்குறப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அதே இடத்துல திரும்ப ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அகைன் ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ நல்லா இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணியிருக்கப்போ இந்த இடத்துல நம்மளால என்ன ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா நியர் த ரெசிஸ்டன்ஸ் நம்மளால என்ன பார்க்க முடியுது அப்படின்னா ஒரு கன்சாலிடேஷன் நடக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒன் டைம் ரியாக்ட் ஆகியிருக்கு ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ்ல அகைன் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன ஆகியிருக்கு, இந்த இடத்துல நல்ல ஒரு நியர் த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு ஒரு கன்சாலிடேஷனை நம்மளால இந்த இடத்துல தெளிவாகவே அப்சர்வ் பண்ண முடியுது. ஆடியோ அண்ட் வீடியோ குவாலிட்டியில் எதுவும் இஷ்யூ இருக்கு, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், அதை நீங்கள் எனக்கு சொல்லுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவில் அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறேன். ஸோ நம்ம ட்ரெண்ட் லைன் வந்து இந்த இடத்துல ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இது ஒரு ஸோ நம்ம இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல அன்னைக்கே பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இந்த கேண்டில்ஸ்லேயே நமக்கு என்ன ஆகிருச்சு அப்படின்னா அந்த ட்ரெண்டை விட்டு வெளியே பிரேக் ஆகிருச்சு. ஸோ ட்ரெண்ட் பிரேக் வந்து அந்த இடத்துலயே நடந்திருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணல, என்ட்ரி எடுக்கல. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கிளியரான கன்ஃபர்மேஷன் இல்லை. அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பக்கத்துலேயே இருக்கு. ஸோ இந்த கேண்டிலுமே நம்மளுக்கு க்ளோஸ் வச்சதை பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்த இடத்துல ஒரு க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அது வந்து கரெக்டாக எக்ஸாக்டா ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால நம்ம அதை வந்து அவாய்ட் பண்ணியிருந்தோம். ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல. அதே மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன, அன்னைக்கு வீடியோல டிஸ்கஸ் பண்ணது நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கிரீன் கேண்டல் வந்து இந்த ஒரு லெவலை தாண்டி எனக்கு வந்து க்ளோஸ் வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலை தாண்டி எனக்கு வந்து ஒரு செப்பரேட்டா ஒரு கேண்டில் வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் இப்போ இந்த இடத்துல நமக்கு நடந்திருக்கிறது என்னது, ரெண்டுமே நடந்திருக்கு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு க்ளோஸ் அபவ் கேண்டலும் நடந்திருக்கு, அப்புறம் அபவ் த லெவல்ல செப்பரேட்டா ஒரு கேண்டலும் நடந்திருக்கு. ஸோ நம்ம இன்னும் கிளியர் ஆகலாம். இந்த இடத்துல பார்ப்போம். ஸோ இதை வந்து நான் ரெசிஸ்டன்ஸ் லெவலா ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதெல்லாம் எடுத்துடலாம். இந்த ரெண்டு கேண்டலுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடும். இப்போ நம்மளுக்கு ப்ரீவியஸ் டேஸ்ல இந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ கரெக்டாக நம்மளுக்கு இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் க்ளோஸ் வச்சிருந்தது. அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அவாய்ட் பண்ணிட்டோம். இந்த ஒரு ஸ்டாக்ல என்ட்ரி ஆகுறத நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ்லேயே என்ட்ரி ஆகிருக்கு. நாளைக்கு இந்த லெவலை தாண்டி க்ளோஸ் வைக்குமான்னு தெரில. ஸோ ப்ரைஸ் வந்து அகைன் ட்ராப் ஆகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருந்தது. ஸோ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டோம். அதனால நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஸோ நம்ம வந்து ஒரு ரெண்டு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தோம். ஸோ எனக்கு வந்து ஒன்று இந்த ஒரு 628. ஸோ இந்த 628 அப்படின்ற லெவலை தாண்டி எனக்கு வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து க்ளோஸ் வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 628 தாண்டி எனக்கு வந்து ஒரு செப்பரேட்டா ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகணும். இந்த மாதிரி அப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ நம்மளுக்கு இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்றத இப்போ பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இந்த 628 தாண்டி ஒரு க்ளோஸ் அபோவ் வச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு க்ளோஸ் அபோவ். ஸோ க்ளோஸ் அபோவ் மட்டும் தான் நடந்திருக்கா? இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு கேண்டில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த இடத்துல என்ன ஆகியிருக்கு, ஒரு செப்பரேட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு அபோவ் த லெவல். ஸோ செப்பரேட் கேண்டில். ஸோ இதை வந்து நம்ம கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம அதுக்கப்புறம் வீடியோ போடலாம்ல. ஸோ இப்போ நம்ம இதை வந்து கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ப்ரீவியஸ் கையை வந்து நம்ம டார்கெட்டாக செட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த 676 அப்படின்ற ஒரு ப்ரைஸை நம்ம வந்து தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா டார்கெட்டாக செட் பண்ணலாம். ஏன்னா அப்கமிங் டேஸ்ல நமக்கு இந்த ஒரு கேப்பை ஃபில் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. பட் ஸ்டாப் லாஸும் வேணும். இந்த கேண்டலோட லோவை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. ரெண்டு என்ட்ரியா கூட எடுக்கலாம். ஸோ இன்னைக்கான க்ளோஸ்ல ஒரு என்ட்ரி எடுக்கலாம். அகைன் இந்த ஒரு சப்போர்ட் லெவலில் கூட நம்மளால என்ட்ரி எடுக்க முடியும். இந்த 628. ஸோ நம்ம பண்ற இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேண்டில் ஸ்டிக்ஸ், அப்புறம் வால்யூம்,
அப்புறம் இந்த மாதிரி மூவிங் இண்டிகேட்டர்ஸ், மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் பண்றப்போ நம்மளுக்கு இந்த 20 டே மூவிங் ஆவரேஜ், அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு இருக்கிற 50 டே மூவிங் ஆவரேஜ், 2 மூவிங் ஆவரேஜஸ்க்கும் மேலதான் இந்த கேண்டில்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இன்னொன்று இந்த ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கேண்டில் ஸ்டிக் டைப் வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் டைப் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது என்ன கேண்டில் ஸ்டிக் டைப் அப்படின்றது உங்களில் யாருக்கா தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான கேண்டில் ஸ்டிக் டைப். இந்த கேண்டில் ஸ்டிக் டைப்ஸ்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது தெரியாம நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் ட்ரேடிங்க்குள்ள வரக்கூடாது. ஸோ இது என்னன்றது தெரிஞ்சா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்றத பார்ப்போம் பேசிக்ஸ். அப்கமிங் டேஸ்ல இதோட பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் என்னென்ன டைரக்ஷன்றதையும் மார்க் பண்ணிடலாம். ஸோ ஒன்று இங்கே போகும், அப்படி இல்லைன்னா நமக்கு சின்னதாக ஏதாவது ஒரு இது பண்ணிட்டு நமக்கு வந்து ப்ரைஸ் அப்ல போகும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ஃபுல்லாகவே ப்ரைஸ் வந்து ஒரு ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே ட்ராப் ஆச்சுன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த 614 தான். ஓகேவா? ஸோ நம்மளால 2 என்ட்ரி எடுக்க முடியும். 2 என்ட்ரிக்கு ஏத்தாப்ப ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு தாராளமா ஒரு ஸ்விங் ட்ரேட் வந்து ட்ரை பண்ணலாம் இந்த ஸ்டாக்ல, ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த அளவுக்கு. அப்படி இல்லை இதுக்கப்புறம் நமக்கு இந்த ஒரு லெவல் 676 தாண்டி க்ளோஸ் வச்சது அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் டார்கெட் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ப்ரீவியஸ் கையான 713 அப்படின்ற பிரைஸை வந்து நம்ம டார்கெட்டா வைக்க முடியும். ஓகேவா? ஆனா என்ன ஒரு நெகட்டிவ் இருக்குன்னா, நம்மளுக்கு கம்மிங் மண்டேல ஒரு சின்னதா ஒரு நெகட்டிவ் சைட்ல க்ளோஸ் ஆகலாம். பட் இந்த ஸ்டாக்கும் அதுல இம்பாக்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன ஆகிரும், இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து ஃபெயில் ஆகிரும். ஓகேவா? ஸோ ஒரு குளோபல் லெவல்ல இம்பாக்ட் இருக்கு, நம்ம மொத்த ஹோல் மார்க்கெட்லயும் இம்பாக்ட் இருக்கு அப்படின்னா இந்த டெக்னிக்கல் வந்து ஃபெயில் ஆகுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. பட் நல்ல ஒரு எந்த ஒரு நியூஸ் இல்லாம நல்லா நியூட்ரல் போயிட்டு இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல டெக்னிக்கல் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ நம்ம வந்து தாராளமா இந்த எக்ஸ்பெக்டட் ப்ரைசஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணலாம். ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்தளவுக்கு. ஸோ நான் நெக்ஸ்ட் எடுத்து வச்சிருக்கிற ஸ்டாக் வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸ். ஸோ ஸ்ரீராம் ஃபினான்ஸும் நம்மளுக்கு இப்போ பார்த்த இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ஆல்மோஸ்ட் சிமிலர் பேட்டர்ன் தான். ஸோ நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்திருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்திருக்கு. அகைன் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்ட் பிரேக் பண்ணி அகைன் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு, ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்து ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நம்மளால என்ன பண்ண முடியும், எதை அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா அகைன் ஸோ ப்ரீவியஸ் டைம் இந்த ட்ரெண்ட் பிரேக் நடந்திருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல நடந்திருக்கு. இந்த இடத்துல நடந்திருக்கிறதுக்கு என்ன, ட்ரெண்ட் பிரேக் வந்து நடந்திருக்கு. ஸோ ட்ரெண்ட் பிரேக் நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு பேட்டர்னை நம்மளால இங்கே அப்சர்வ் பண்ண முடியுது. கரெக்டா? ஸோ இந்த தடவை ட்ரெண்ட் பிரேக் நடந்து நம்மளுக்கு அதோட ப்ரீவியஸ் கையை வந்து ரீச் பண்ணிருக்கு. ஸோ நமக்கு இந்த இடத்துல நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ அதோட பாசிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டேன். ட்ரெண்ட் லைன் வரைஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து அந்த ஒரு சப்போர்ட் வந்து நல்லா ஆக்ட் ஆகியிருக்கு. நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஸ்லோப் சப்போர்ட் வந்து நல்லாவே ஆக்ட் ஆகியிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் கையை நம்ம வந்து டார்கெட்டா வைக்கலாம். ஹிண்டால்கோக்கு பண்ண மாதிரியே இந்த ப்ரீவியஸ் கையை நம்ம வந்து தாராளமா டார்கெட்டா வைக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு இன்க்ரீசிங் வால்யூமும் இருக்கு. இந்த கேண்டில் ஸ்டிக்கோட வால்யூம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பேட்டர்ன்ல இன்க்ரீசிங் வால்யூம் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அரௌண்ட் ஒரு 30 ருபீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 30 ருபீஸ் நம்மளால கேப்சர் பண்ண முடியும். ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த கேண்டிலோட லோ அப்படி இல்லைன்னா இந்த கேண்டிலோட லோ வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களோட ரிஸ்க்கு ஏத்தாப்புல ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ ரிஸ்க் ரொம்ப எடுப்பேன் அப்படின்றவங்க 1:1ல ட்ரேட் பண்ணலாம். ஸோ இல்லை ரிஸ்க் வந்து நான் கம்மி தான் எடுப்பேன் அப்படின்றவங்க 1:2ல வந்து ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நமக்கு டெம்பரரியா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பிரைஸ் ரிஜெக்ட் ஆகி இருக்கிறதையுமே நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல நமக்கு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. பட் ஒரு புள்ளி சைட்ல தான் இருக்கு பிரைஸ். இன்னுமே நம்மளால அப்கமிங் டேஸ்ல இந்த கேப்பை ஃபில் பண்றத தாராளமா கேப்சர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த 617 இந்த 617 தாண்டி க்ளோஸ் வச்சது அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் கையான 655 சம்திங் கிட்ட ஒரு டார்கெட் இருக்கு. ஸோ நம்மளால அதையுமே கேப்சர் பண்ண முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸை பொறுத்த அளவுக்கு ஒரு நியூஸுமே இருக்கு, நல்ல ஒரு நியூஸுமே இருக்கு. ஸோ அதை தொடர்ந்து இது வந்து இந்த ஒரு மூமெண்ட்டை வந்து இது வந்து அச்சீவ் பண்ணுதா அப்படின்றத நம்ம அப்கமிங் டேஸ்ல ட்ரேடிங் செஷன்ஸ்ல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இன்னொரு ஸ்டாக் வந்து யூபிஎல் லிமிடெட். ஸோ யூபிஎல் லிமிடெட் பொறுத்த அளவுக்கு நமக்கு ஆல்ரெடி நம்ம வந்து என்ட்ரி எடுத்திருப்போம் இந்த ஸ்டாக்குக்கு. ஏன்னா நான் ஷேர் பண்ணியிருந்தேன் நம்மளோட யூடியூப் சேனல்ல. எத்தனை பேர் இதை வந்து நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்றது எனக்கு தெரில. பட் நல்ல ஒரு பேட்டர்ன் இருந்தது, நல்ல ஒரு ப்ரைஸ் கேப்புமே இருந்தது. ஸோ நம்ம வந்து இந்த ப்ரைஸ் கேப்பை தான் டார்கெட்டாக வச்சுருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல என்ன ஆகியிருக்கு அப்படின்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட்டுமே கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் நம்ம எப்போ சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல சொல்லியிருந்தோம் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகியிருக்கு. சப்போர்ட்ல ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து
ப்ரீவியஸ் ஹையை வந்து ரீச் பண்ண ப்ரைஸ் வந்து ட்ரை பண்ணிருக்கு. ஸோ இதை தான் நம்ம வந்து டார்கெட்டாக வச்சுருந்தோம். 668 அப்படின்றத நம்மளோட டார்கெட். பட் நியர் தான் போனதுனால நம்மளால நம்ம இந்நேரம் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த ஒரு நியர் த ரெசிஸ்டன்ஸ் வந்து நியர் த டார்கெட் வந்து போனதுனால நம்ம இந்நேரம் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நம்ம வீடியோஸை செக் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சுக்கும். இந்த இடத்துல நம்ம வந்து பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணியிருக்கணும். பார்ஷியல் ப்ராஃபிட் புக் வந்து பண்ணியிருக்கணும். ஏன்னா நம்ம வந்து லாஸை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிடுவோம், பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் வந்து நம்மளுக்கு நியர் த டார்கெட் போகிறப்ப பண்ணிடுவோம். ஓகேவா? யூபிஎல் லிமிடெட் பொறுத்த அளவுக்கு ஹோல்டு பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் இது இருக்கு. பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஏன்னா இன்னுமே அப்வர்ட் சைடில் மூவ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. பட் ஒரு குளோபல் லெவலில் நெகட்டிவ் சைடில் போச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபுல்லாகவே அடி வாங்கும். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுட்டு உங்களோட ரிஸ்க் லெவலை வந்து மேனேஜ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான இந்த வீடியோ வந்து அவ்வளோதாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட சேனலில் இருக்கிற ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸ் பற்றி ஒரு சின்ன பார்ட் வரும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது. ஸோ அதாவது சோஷியல் மீடியா ஸோ நம்மளோட இன்சவுண்ட் ட்ரேடிங் வந்து அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லையுமே இருக்குது. இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது, டெலகிராம்லேயும் இருக்குது. ஸோ லிங்க்ஸ் எல்லாமே நம்மளோட சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நம்மளோட இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பை கைஸ். ஸோ கைஸ், இது வந்து நம்ம சேனலில் இருக்கிற டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸ். ஸோ புதுசாக யாரும் வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ருப்பீஸ் பார்த்தோம், ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 4000 கிட்ட வரும். ஸோ ஃப்ரம் த பேஸில் இருந்து அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு வித் மெட்டீரியல்ஸ் அண்ட் ரெக்கார்டட் செஷன்ஸோட நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ குவாலிட்டிக்கு எந்த பஞ்சமும் இருக்காது. கான்செப்ட்ஸ் வைஸும் எக்ஸ்பிளனேஷன்ஸ் வைஸும் எந்த ஒரு குறையும் இருக்காது. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த ஸ்லைடை நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருப்பேன். என்னால் ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இதில் மென்ஷன் பண்ண முடிஞ்சது. ஸோ இது போக நிறைய கான்செப்ட்ஸ் வந்து நம்ம கிளாஸஸில் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும்தான். ஸோ ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும் இதில். ஓகேவா? ஸோ இது வந்து டாபிக்ஸு. அதே மாதிரி இது வந்து நம்ம கிளாஸில் மற்ற கிளாஸில் இருந்து நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சில அட்வான்டேஜஸ் வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி கிளாஸ் டீட்டெயில்ஸும் நம்ம வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இந்த இதெல்லாம் பாஸ் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து என்னோட மெயிலுக்கு, ஏன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து ஆன்சர் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் தான். ஸோ உங்களுக்கு ப்ரைஸ்க்கு ஏற்ற கண்டென்ட் வந்து ஃபார் ஷுர் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ பை கைஸ்.